ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிரதர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் தொக்கு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். மாங்காய் 1 கிலோ, எண்ணெய் 200 கிராம், மிளகாய்த்தூள் 100 கிராம், பெருங்காயம் தேவையான அளவு, கடுகு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெந்தயம் 3/4 டேபிள் ஸ்பூன். மாங்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 2 கார்னரையும் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா தோல் சீவி இருக்கணும். இப்போ தோல் சீவுனதை நல்லா துருகி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையும் துருகி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்திருக்கணும். எங்களுக்கு 1 கிலோ மாங்காயில் இவ்வளோ கிடச்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்திருக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் போது 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 100 கிராம் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் மிளகாய்த்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பயே நம்ம நல்லா துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச கடுகு வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். இப்போ நாம் இதை ஒரு குண்டாக மாற்றி வச்சுக்கலாம்.